எல்லாரும் கேட்குறீங்க பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது பாய் சொல்லி. தனியா 50 கிராம், சோம்பு 25 கிராம், சீரகம் 15 கிராம், ஷாயி ஜீரா 15 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், நாட்டுப்பட்டை 20 கிராம், மிளகு 25 கிராம், பிரியாணி இலை 2 கிராம், இடிச்சு வச்ச ஜாதிக்காய் 2 ஜாதிக்காய், அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம், கருப்பு ஏலக்காய். ஏலக்காய் போடுற அளவுக்கு இது போட தேவையில்ல, இதை கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். மராட்டி முக் 5 கிராம், கல்பாச்சி 5 கிராம். ரொம்ப லேசான முறையில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. அதே போல் வாசனை மூக்கை தொலைக்குது. சிம்லேயே நல்லா வறுத்தாயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ளேமில் வைக்காதீங்க. இன்க்ரீடியன்ஸில் சிலது கருகிடும். இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஜாதிக்காய் ஏற்கனவே இடிச்சே போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே தனியாக கொஞ்சம் ஒரு அம்மி கல்லையோ இதெல்லாம் போட்டு இடித்து அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போடுங்க. பாருங்கள், இடிக்கிற பொருளெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கடினமான உள்ள பொருள் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இது இடித்து இதில் சேர்த்த பிறகு இதை ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இப்போ பவுலில் உள்ளதும் இடிச்சு ஆயிடுச்சு, அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு.